வணக்கம் மக்களே, நான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். சக்தியின் ஃப்ரான்ஸ் அவங்க ஒரு சூப்பரான ஒரு தமிழ் ஆந்தம் சாங் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஜி தமிழ் புகழ் பிளேபேக் சிங்கர் அருள் பிரகாசம் அவர்களுடைய இசையில் அவரோட சேர்ந்து நானும் இந்த தமிழ் பாடலை பாடியிருக்கிறேன். ஒரு சூப்பரான, நீங்கள் எப்படி எல்லா தமிழ் பாடலுக்கும் பெரிய வரவேற்பை சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பாடலுக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கம்மிங் சூன், வா தமிழா. மக்களே கேக் கட்டிங். Okay, Hi Vijay. Hi Vijay. Vijay அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். போக்கிரி கெட்டப்லயே வந்திருக்கிறாரு அண்ணா. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? ஹாப்பி பர்த்டே. வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலமா. போக்கிரி படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது பிரான்ஸ்ல. விஜய் அண்ணாவுக்கு பாத்தீங்கன்னா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லுவோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எனக்கு அப்படியா? நன்றி 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 தேங்க்யூ. அண்ணன் ஒரு மேட்டர் இங்க காமிச்சாங்க. இது சக்கரை மிட்டாய். இது இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு பக்காவா டீ கடை ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஓவராலா மக்களே கேக் கட்டிங். விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் 1 by 1 ஷோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. 8:30 மணிக்கு தான் ஷோ. இப்போ மணி ஒரு 6 ஆகுது. அவங்கள்ட்டையும் நம்ம போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கேமரா கூட ஹாய் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. Happy birthday Vijay அண்ணா. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ்னு கேட்டாலே தப்பு. மாஸ்டரோட காப்பு, போக்கிரியோட இது, அப்புறம் நம்மளோட ஊரு எல்லாமே தானே. ஆனா கோச்சிக்கிறாரு விஜய் ஃபேன்ஸ் கேட்டதுனால. கேட்க முடியுமா? ஓகே, உங்க படத்தை கண்டினியூ பண்ணலாம். ஆனா அரசியலையும் பூந்தா பரவாயில்ல. நான் இந்தியாவுக்கு போயிட்டு ஓட்டு போடுவேன். போட முடிஞ்சா போடலாம். 26ல சிஎம் ஆனா நல்லா இருக்கும். நாடு மாத்தலாம். நம்மளும் அங்க போயிட்டு மாத்த போறீங்களா? மாத்தியே ஆகணும்.
நாட மாத்த போறீங்கன்னா புரியல இது எப்படி மாத்த போறீங்க பொலிட்டிக்கல் பவர் பொலிட்டிக்கல் பவர் ஓகே ஓகே சர்க்கார்ல சொல்ல ஒரு விரல் பொறிச்சு அந்த மாதிரி தான் Okay. செஞ்சா ஆகணும் குட் அதுக்கு தான் வெயிட்டிங் ஹாய் நாங்க டி-ஷர்ட்ஸ்லாம் பண்றோம் விஜய் அண்ணா டி-ஷர்ட்ஸ்லாம் தமிழ் டி-ஷர்ட் இன்ஸ்டால போய் பாருங்க ஓகே சூப்பர் அப்படி ப்ரமோஷனும் பண்ணிட்டீங்க ஃப்ரீயா ஆமா ஓகே 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 ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா ஓகே பர்த்டே விஷஸ் என்ன எப்பவும் சோமா இருக்கணும் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் பர்த்டேக்கு என்ன விஷஸ் சொல்ல போறீங்க longue vie ஆ? longue vie என்னப்பா longue vie தமிழ்ல சொல்றேன் தமிழ்ல je sais pas moi தமிழ்ல comment tu longue vie en tamil Divya comment tu longue vie en tamil longue vie en tamil நல்லா வாழுங்க நல்லா வாழுங்க நல்லா வாழுங்க ஓகே 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 ஹாய் விஜய் ஹாய் விஜய் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒருத்தர் மட்டும் மேலதான் கண்ணு அது விஜய் மேல மட்டும்தான் அப்படியா அப்படிதான் அந்த அவர் அளவுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு தமிழ் பொண்ணு தான் தமிழ் இளம் பொண்ணா இருந்தாலும் ஓகே அவரால தமிழ் பற்றி எனக்கு கொஞ்சம் கூடி இருக்குது சூப்பர் சூப்பர் இப்ப அரசியலுக்கு போனதால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு பிரேக் படம். ஆயிடுச்சா ரொம்பவே ரொம்பவே break ரொம்பவே ஆயிடுச்சு. தான் இனி படம் பண்ண முடியாது பட் பரவாயில்ல அவர் எங்க போனாலும் அங்க எல்லா இடத்துலயுமே அவர் பெஸ்டா சக்சஸா வரணும் என்று வாழ்த்துக்கள் அண்ட் பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழ்க்கை இது பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழணும் அதாவது எத்தனை வயசு ஆனாலும் நான் போனாலும் அவர் இருக்கணும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சூப்பர் விஜய் எனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கடவுள் வந்து உங்களை நிறைய ஆசீர்வதிக்க வேணும் உங்களோட அரசியல் பயணம் வந்து சிறப்பாக வெற்றிகரமாக போகணும் சந்தோஷமா எப்பவும் இருக்கணும் ஆக்சுவலா பையன் பயங்கர போக்கிரி கெட்டப்லயே வந்திருக்கிறாரு அவர் வந்து ரிட்டையர் ஆகாம படமே நடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு போகாம அரசியலுக்கு போகாம படம் நடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போக்கிரி ரீரிலீசிங்ல நிறைய பேர் வந்து போக்கிரிய மாதிரி அப்படியே கெட்டப்லாம் போட்டு வந்திருக்காங்க அண்ணா நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா ஹாப்பி பர்த்டே விஷ் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி லாங் லைஃப் நான் உங்களை பெரிய ரசிகன் என்ஜாய் யோர் செல்ஃப் தளபதி வாழ்க விஜய் அண்ணாவோட இன்னைக்கு பர்த்டே இல்ல நீ என்ன விஷ் பண்ண போற அவருக்கு அவர் தான் நான் டான்ஸ் இன்னைக்கு ஆடுறதுக்கு காரணம் பாடுறதுக்கு காரணம் நடிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் அவர் தான் காரணம் அவரால் மட்டும்தான் எல்லாம் இஸ் லைக் மை பிரதர் மை குருஜி ஸோ ஐ லவ் யூ விஜய்னா see you soon யூடியூப்ல கிளிக்கிங் seeing my brother ஓகே தேங்க்யூ தமிழ்நாட்டுல ஒரு ராகவா புகழ் மாஸ்டரோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க விஜய் அண்ணாவோட பர்த்டே ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் ஒரு தலை ஃபேன் கிட்ட இருந்து வெரி ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க எனக்கு டான்ஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ குட் விஷ் யூ நவ் தேங்க்யூ ட்ரீம் ஸ்டுடியோ ஜோசப் அவர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வீடியோ ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு தளபதிக்காக நம்ம தளபதிக்காக கொரியோகிராஃப் அதுல ஒன் ஆஃப் த கொரியோகிராஃப் இந்த வீடியோல அழகா டான்ஸ் பண்ணிக்கிறாரு வெரி பிக் லவ் ஃபார் தளபதி அரசியல் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் தளபதிக்கு எப்பவும் சப்போர்ட் பண்றோம் நாங்க சப்போர்ட் என்னைக்கு இருக்கும் ஸோ இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜே
இருக்காங்க. ஓ மை காட். வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கலமா நான் பார்த்தா நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. வேட்டி சட்டி ஆடுனீங்களா? அதானே, அதான் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. படம் வந்து அட்டகாசமா ஆஸ் யூஷுவல் இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டீச்சர் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒன்று உருவாக்கி இருக்கோம், அது இவ்வளோ ஜனங்க வந்து சந்தோஷமா கத்தி ஆர்ப்பாட்டு பண்ணி கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய வாத்தமல சாங்கோட டீசர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அதுதான் மரணம். இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன். படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. franchement 10 க்கு 10 சூப்பரா இருந்தது. பத்து தடவை பார்க்கலாம். எங்களுடைய வாத்தமல டீசர் போட்டிருந்தாங்க, எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? வெரி நைஸ். வாத்தமலாவோட பாட்டோட டீசர் போட்டாங்க, எப்படி இருந்தது? சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்தோடனே கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உண்மையில பக்காவா இருந்துச்சு. அதுல ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அந்த டீசர்ல என்ன சொல்லுவீங்க? எதுல? நம்ம வாத்தமிழா பாட்டோட டீசர். வாத்தம்ல
எல்லாரும் வேட்டி சட்டையோட எல்லாரும் அந்த கல்ச்சர் நல்லா அந்த இதா இருந்தீங்கல்ல. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அண்ணா, நல்ல வைப்பா இருந்துச்சு. ஒன்றும் இல்ல, இப்போ இன்னொரு நாளைக்கும் போடுவாங்க, வந்து பாருங்க. கண்டிப்பா ப்ரோ. நம்மளுடைய வா தமிழா பாட்டோட டீசர் போட்டிருந்தோம் இல்லையா? வா தமிழா பார்த்தேன். டீசர் எப்படி இருந்தது? நல்ல வடிவா இருக்குது, நல்ல டெக்கரேஷன், நல்ல வடிவா இருக்கு, நீட்டா இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கும், சூப்பர். அந்த வா தமிழாவோட டீசர் பாத்தீங்களா எப்படி இருந்தது? நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க தெரிஞ்சது நாங்களும் வீடியோ எடுத்திருப்போம். நல்லா இருந்துச்சு. நாங்க அதை எதிர்பார்க்கல இதுல போடுவீங்கன்ட்டு. நல்லா இருந்துச்சு. இது செம்மையா இருந்துச்சு, நல்ல தரமா எடுத்திருக்கீங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. அதுல எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அது வேற மாதிரி தரமா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல், வெறித்தனம் சொல்லலாம். வேற லெவலா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் உங்க வீடியோஸ் கூட ரொம்ப சூப்பர். மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. நம்ம வா தமிழா சாங்கோட டீசர் போட்டோமே பாத்தீங்களா? வேற லெவல். கிழிச்சிட்டீங்க. நான் மிஸ் பண்ணேன். நான் வந்து ஆடி இருக்கலாம் வேணும், இப்ப மிஸ் பண்ணேன். சரி ப்ரோ, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா. படம் அந்த மாதிரி இருந்தது. சின்ன வயசு இந்த கனவே இப்போ நிறைஞ்சு இருக்கு. ஏனென்றால் நான் சின்ன வயசுல அந்த படம் பார்க்கும்போது ஜஸ்ட் சிடிலாம் பார்த்தேன். இப்போ சினிமாவில் பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். வா தமிழா டீசர் வந்து போட்டிருந்தாங்க, எப்படி இருந்தது? அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆக்கல இந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தவங்க அந்த டீசர் பார்த்த பிறகு என்ன சொன்னவங்க தெரியுமா? மெர்சல் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னவங்க. அந்த அளவுக்கு வடிவா பண்ணிருக்கு. வெயிட் அண்ட் see guys and see you again. இந்த பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா டீசர்ல எது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? அந்த வா தமிழ் அந்த கத்தி வந்து ஆடி கொண்டு இருப்போம். இந்த தமிழ் இந்த வெறிய காத்துவோம், அந்த சீன் தான் பிடிச்சிருக்கு. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? வா தமிழா அப்படி செஞ்சு ஆடுவீங்க. சூப்பர். அந்த வீரத்தை நீங்க காத்துனீங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப மறக்காம எல்லாரையும் அந்த வா தமிழா சாங்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக வெயிட்டிங் பண்ணுங்க. தேங்க்யூ.